வணக்கம். நான் உங்கள் போலு. இன்றைக்கி ஒரு வீட்டில் டைல்ஸ் இதுக்கு போர்ட்டிகள் ஒட்டியிருக்காங்க. இப்போ மாடல் சீட்டு பழைய மாடலாக இருக்குது, அதனால் மாற்ற வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போலு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். இது 10க்கு 4 மாடல் சீட்டு வச்சுருக்காங்க. டாப்பில் முறுக்கியிருக்காங்க பல்பை. இப்போ அதில் 10க்கு 4 இந்த பிவிசி சீட்டு தான் இருந்துச்சு. இது பெண்ட் ஆகிடும், இல்லை மடித்து போயிடும், இப்போ கொஞ்ச நேரம் ஷேடாக போயிடும். இப்போ அதில் பல்பு இது 0 வாட் ரெட் கலர் தான் இருந்துச்சு பழைய மாடல் பல்பு. நம்ம இப்போ ஐலம் சீட்டாக மாற்ற போகிறோம். இது ஐலம் சீட்டு நியூ மாடல் தான். இது ஐலம் சீட்லேயே பின்னாடி கிளாஸ் மாரி இருக்கும். அந்த கிளாஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே, டிசைன் கிளாஸ் மாரி இருக்கும். விநாயகர் போட்டு வாங்கிட்டேன். நம்ம 3 வாட்ஸ் எல்இடி மாட்டினா இந்த இதுக்கு கரெக்டாக இருக்குது. 3 வாட்ஸ் 9 வாட்ஸ் அதுமாரி மாட்டினா பல்பு உள்ளார போகாது. 3 வாட்ஸ் மாட்டினீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிடும். இதில் அந்த பேபி ஹோல்டர் கீழே முறுக்கினா தான் சேவ் நல்லது. இப்போ பழைய எலக்ட்ரிஷியன் மேலே முறுக்கியிருக்காங்க. இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. நம்ம அந்த 10க்கு 4 போர்டில் மேலே அந்த இதுக்காக 4க்கு 4 இதுக்காக சென்ட்ரு பண்ணி மார்க் போட்டுனாச்சு. இது டாப்பில் மார்க் பண்ணிச்சு. நம்ம இந்த உட்டு பிட்டு வச்சு அந்த முனையில் உள்ள ஷார்ப்பை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுப்போம். ஏன்னா நைஸ் பிட் இல்லை, அதனால் உட்டு பிட்டு வச்சு ஷார்ப்பு லைட்டாக போட்டுக்கிட்டு நம்ம போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இது ஆணி அடித்து அதை தான் பண்ணால் தெளிச்சிடும் ஐலம் சீட்டு. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போடணும். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். நம்ம 8க்கு 4 தான் ஸ்டாண்டர்டு சைஸு. நம்ம டிசைன் நிறைய கிடைக்கும் மாடல் சீட்டு. இதில் மெட்டல் ஸ்க்ரூ போட்டதுனால கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். மெட்டல் ஸ்க்ரூ சைடில் எந்த அளவு இருக்குதுன்னு அளந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க வேண்டியதான். இப்போ முறுக்கியாச்சு. லைட்டை போட்டு பார்த்தா இப்போ பாருங்கள், லைட்டாக ஷேடோ இருக்குது. நைட்டு நல்லாயிருக்கும். கீழே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், பிள்ளையார் ஃபுல்லாக தெரியும். இப்போ டாப்பில் கொடுத்தனால ஒயரிங் கனெக்ஷன் அது மாற்ற முடியாது, கீழே மாற்றுற மாரி இருக்கும். ஒயர் தான் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி டாப்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. இப்போ டபுள் சைடு முறுக்கியாச்சு. இப்போ முடிஞ்சிட்டு இந்த வீட்டில் நான் அடிஷ்னலாக இது பண்ணது போர்டு முறுக்குனது எல்லா வேலையும் ரீஒர்க் நடக்குது. அந்த வீடியோ தான் தனித்தனியாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.